வேறெதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். ஹலோ ஆல்மா வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குக்கிங் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது பிசிபெலேபாத். பிசிபெலேபாத்துங்கிறது ஒரு கன்னட சொல். இது வந்து கர்நாடகாவில் சமைக்கப்படுற ஒரு டிஷ்ஷோட பேர். பிசிபெலேபாத் அப்படின்னா பிசினா சூடு, பெலேனா பயறு, பாத்னா சோறு. ஸோ சூடான பயறு சாதம், அதுதான் பிசிபெலேபாத். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் சாதம் மாதிரி இருக்கிறதுனால அங்கே சாப்பிட்டவங்களாம் இதை சாம்பார் சாதம்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ சாம்பார் சாதத்துக்கும் பிசிபெலேபாத்துக்கும் பெருசாக வித்தியாசன்றதுனால தமிழ்நாட்டில் சாம்பார் சாதம், கர்நாடகாவில் பிசிபெலேபாத். இந்த பிசிபெலேபாத்தை எளிமையாக, சுவையாக, சீக்கிரமாக எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு. அதுக்கு 1.5 டம்ளர் அரிசினா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போடணும். அதுக்கு பூண்டும் கைப்பிடி அளவு போடணும். 2 தக்காளி, எத்தனை இங்கிலீஷ் காய் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாமா. கத்திரிக்காய் 2, பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு, கேரட் ஒரு கைப்பிடி அளவு, பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு. இந்த பவுலில் இருக்குது சவ், நூக்கல், முள்ளங்கி 3மே சேர்த்து 2 கைப்பிடி அளவு இருக்குது. முருங்கைக்காய் 1. இது வந்து பிசிபெலேபாத் பவுடர் 2 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூனு. கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக போடலாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி போட்டால். அதுக்கு தான் கட் பண்ணி போடுறது. குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காயெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். காயட்டும். இப்போ வெங்காயம், பூண்டு 2யுமே அது போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லா காயும் உள்ளே போட்டுக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதன் பிறகு பிசிபெலேபாத் பவுடர் சொன்னேன் இல்லையா, அதுவும் 2 ஸ்பூனு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வீட்டுக்கு சாம்பார் பொடி அதில் 1 ஸ்பூனு. அதை இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரிசி, பருப்பு, தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்பு 2யும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வாட்டி கழுவிடுங்க சுத்தமாக. கழுவிட்டு நீங்கள் என்ன தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே 1 டம்ளர் அரிசின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போது நான் வந்து 3 டம்ளர் போட்டிருக்கேன் அரிசியும் பருப்பும். அப்போ 9 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி அப்படியே ஊற்றிருப்பேன். மூடி வச்சுருங்க. இங்கே ஸ்டீம் கொஞ்சம் வந்தோடனே அதுக்கப்புறம் விசில் போடுங்க, இல்லைன்னா ஏதாவது அடப்பு இருந்தால் வெளியே வந்துடும். பாருங்கள், ஸ்டீம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் விசில் போட்டுங்க. போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பத்து நிமிஷம் முடிஞ்சிடுச்சுமா. இப்போ பாருங்கள், விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
நல்லா குழைய வெந்துருச்சு. 3 விசில் விட்டது கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவையானதை தான் விசில் விடணும். இப்போ கரெக்டாக இருக்கா? இதுக்கப்புறம் தாளித்து போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்ற வேண்டியதான். இதை செய்கிறேன் பாருங்கள். கரைச்சி வச்சுருக்க புளியை இப்படி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட முருங்கைக்காய் ஒன்று நான் வேக வச்சு வச்சுருக்கேன். முன்னாடியே போட்டால் கரைஞ்சிரும், அதனால தான் வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடாயை வச்சுக்கோங்க. அதை எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு மணக்கும். பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முந்திரி கொஞ்சம் கலந்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க.